நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 26 முதல் ஜூலை 2ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் தான் இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போது ராசிநாதன் பவர்லெஸ் நீச்சமடைந்திருப்பதால் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிகச் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக செயல்படுவார்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் அந்த வருமானத்தை நீங்கள் ஒரு வீட்டை அலங்காரம் பண்ணுறது, வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இல்லை கார் வண்டி வாகனம் வாங்குவது போன்றவற்றிற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்குறவங்க இன்னும் ஒரு சில இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சம்பாத்தியம் கூடுதலாக கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், கல்வி நிறுவனங்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஒரு சிலருக்கு கடன் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். எதிரிகள், மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது, பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். தந்தையால் அனுகூலம். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் உத்தியோகத்திற்காகவோ அல்லது நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்காகவோ கல்விக்கு கற்க செல்வதற்காக இருந்தாலும் சரி, உங்கள் அபிலாஷை எதுவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலா என்ற பெயரில் கூட வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தியோடு வருவீங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இதனுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், தொழில் ரீதியாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அமக்கலமான ஒரு வாரம். நல்ல தொழில் நல்ல சிறந்து விளங்கி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் பெறுவீர்கள்.
சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு போக்கு. இது ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், இப்படி சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணுறவங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போ சனி பொறுத்தவரையிலும் இரும்புக்கு காரகத்துவம் இல்லையா? அதனால் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். சந்தோஷமாக இருப்பீர்கள். மற்றபடி குருவும் ராகுவும் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும். 30ஆம் தேதி ஜூன் 30, ஜூலை 1, ஜூலை 2 சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மேஷ ராசிக்கு ஒரு மேன்மையான ஒரு வாரமாக அமையப்போகிறது. ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாகத்தான் அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதனே போய் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதை தொட்டாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். 2ஆம் இடத்து அதிபதி புதன் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும். நல்ல பணவரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியமுடைய அன்பர்கள், அதாவது வாக்கினை கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெற முடியும். பேரு புகழ் அந்தஸ்தை பெற முடியும். ரெகக்னேஷன் கிடைக்கும். சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் இடத்தில், அது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களால் வருமானம் உண்டு. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். தாய்க்கு தேக ஆரோக்கிய நிறைவு ஏற்படும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த ரிஷப ராசிக்கு பணம் பல வகையில் வரும். சுகஸ்தானம் அமக்கலமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட அமக்கலமாக இருக்கிறதால இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த ராசி அன்பர்களுக்கு? ரொம்ப சிறப்புங்க. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 2இல் இருப்பதால் உங்களுக்கு சொத்து பத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருவாய் சம்பாத்தியம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அது வெளிநாடு போய் படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உயர்கல்வி சிறப்பாக அமையும். உள்நாட்டில் படிக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக எந்த கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். மற்றபடி நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தொழில் கூட்டாளிகள் கூட பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். எச்சரிக்கையோடு இருங்கள். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம்.
வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் வேலைக்கும் போகல, தொழிலும் பண்ணலை அப்படின்னு சும்மா இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இனி சும்மா இருக்க போவதில்லை. ஏதோ ஒரு அவங்க வேலை பார்க்கணுமா, அவங்க ஜாதக அடிப்படையில் அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் அவங்க வேலை கிடைக்கணுன்னா வேலை கிடைக்கும், இல்லை உத்தியோகம் அதாவது தொழில் பண்ணணுன்னா தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏதோ ஒன்று கான்ஸ்டண்ட்டாக நிலையான ஒரு அமைப்பை உத்தியோகத்தையோ இல்லை தொழிலையோ ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 10க்குடையவன் 10ல் ஆட்சி பீடம் மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறார். அப்போது தொழில் மூலமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் மூலமாக நல்ல ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணலாம், நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். உத்தியோகம் பார்க்குறவங்க தனியார் துறையாக இருக்கட்டும், அரசு துறையாக இருக்கட்டும், சலுகைகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். இதனுடைய அமைப்பு என்னவென்று சொன்னால், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்க ஜனகால தசாபுத்தி அடிப்படையில் இப்போ போகணுன்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த குருவும் ராகுவும் வெளிநாடு அனுப்பக்கூடிய அமைப்பு. அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அருமையான ஒரு வாரம், ஒரு இனிமையான ஒரு வாரம் என்று சொல்லலாம். நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த மிதுன ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு வாரம். நல்ல வேலை பார்ப்பீங்க. உங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல மதிப்பு, மரியாதை, ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இப்போ நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தொகை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 3ஆம் இடம் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், அதாவது அவங்களுக்கு இன்னும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இளைய சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி, அது உள்நாடாகட்டும் வெளிநாடாகட்டும், அவங்களுடைய உயர்கல்வி எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க. மற்றபடி சந்தோஷமாக அவங்க படிப்பாங்க. நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாத இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ரோக சத்ருஸ்தானம். அப்போது கடன் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கடன் விழி பிதுங்க வைத்து விடும்.
மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்த போதிலும் 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதரவு, அவங்க தொழிலும் சிறப்பாக செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லோரும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்து அதிபதி 11இல் இருக்கிறார். 11இல் குருவும் ராகுவும் இணைந்து இருக்கிறார்கள். அப்போது வருமானம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். இந்த மிதுன ராசிக்கு பாருங்கள், இது வரைக்கும் அஷ்டமத்து சனி இருந்தது, இப்போ 9ஆம் இடத்து சனி ஆகிப்போச்சா. 10ஆம் இடத்து அதிபதி குரு 11க்கு வந்துட்டார். ஏற்கனவே 11இல் ராகு இருந்துகிட்ருக்கிறார். இப்போ குருவோடு சேர்ந்ததால் இன்னும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காததை காட்டிலும் 2 மடங்கு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் தொழிலில் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 குடையவன் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவுகள் ஏற்பட்டாலும் குடும்பத்திற்காகத்தான் செலவு செய்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும். ஏன்னா 11ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் வருமானத்தை காட்டிலும் செலவு கம்மியாக தான் இருக்கும். வருமானம் இரட்டிப்பாக இருப்பதால் நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அமக்கலமாக இருக்க போதுங்க. பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ரொம்ப நல்லா இருக்குங்க. ராசியில் சுக்கிரன் 11ஆம் இடத்து அதிபதியான 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசி நாதன் உங்களுக்கு செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறார். அப்போது பரிவர்த்தனை யோகம் வருகிறது. ஒரு 2.25 நாள் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால ரொம்ப அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி 12இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்போது இளைய சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய்க்கு தேக ஆரோக்கிய சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இடம் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார் 4ஆம் வீட்டை. அதனால் கண்டிப்பாக சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. 5ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும்.
குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றபடி குறை ஒன்றுமில்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். அஷ்டமத்து சனி நடக்கிறது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சனி ஸ்லோகத்தை நீங்கள் சனிக்கிழமை தோறும் சொல்லி தினமும் சொல்லலாம். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு ஏற்றும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். மற்றபடி இந்த கடக ராசிக்கு 10ஆம் இடம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குரு அமர்ந்திருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்போது ராகு செவ்வாயினுடைய வேலையை செய்வார். விவசாயம் சார்ந்த துறை, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. ஒரு சிலர் புதுசாக கடைகண்ணி ஓப்பன் பண்ணலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். தொழிலுக்காக, அதாவது உத்தியோகத்துக்காக காத்திருப்பவர்கள் கண்டிப்பாக உத்தியோகம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு உங்கள் பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. தந்தையால் செலவினங்கள், தந்தை வழி சொந்தங்களால் பகை உணர்ச்சி ஏற்படலாம். மற்றபடி தாய்மாமன் வழியில் கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக இது அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருக்கும், வேலையில் நிம்மதி சந்தோஷம் இருக்கும், தொழிலில் அளவு கடந்த வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னால், கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும், நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. மற்றபடி சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். சிம்ம ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சிம்ம ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதே மிக சிறப்புங்க. சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார். அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம். நினைச்சதை சாதிக்க முடியும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 2க்கும் 11க்கும் உடையவன் 11ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் புத பகவான். இது அமக்கலமான ஒரு சூழலுங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பணம் பல வகையில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். மிக அமக்கல வாக்கு சாதுரியம் உடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் அருமையான ஒரு வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம்.
4ஆம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். பிள்ளைகள் ரொம்ப ஆர்டர் பண்ணி தான் படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாமும் இந்த வாரம் சிறப்பாக அமையும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அது கண்டிப்பாக உள்நாடோ வெளிநாடோ கண்டிப்பாக வெளிநாட்டுக்கும் அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நீங்கள் கேட்குற இடத்துல காசு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு செல்லணும், அங்கே போய் தொழில் பார்க்கணும், இல்லை உத்தியோகம் பார்க்கணும், இல்லை கல்விக்காக சென்றாலும் சரி உங்களுக்கு உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, ஆன்மீகம் அல்லது ஆலய வழிபாடுகள், வெளிநாடு விஷயம், தீர்த்த யாத்திரை கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். சந்தோஷமாக ஆத்ம திருப்தியாக போயிட்டு வரக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. நிபுணத்துவ யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 11க்குடையவன் 11ல் ஆட்சி பெற்றிருக்கார். அப்போது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் நல்ல சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் 11ல் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கிறார் என்று சொன்னால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பது சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கடை ரிப்பேர் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. சுக்கிரன் 12ல் இருக்கிறதால அதாவது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு ஆபரணங்கள் போன்றவை வாங்கி தரக்கூடிய அமைப்பு. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவே தான் இந்த வாரம் அமையப்போகிறது என்று சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் மிக மிக சூப்பரான ஒரு வாரம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கன்னி ராசியின் அதிபதியான புத பகவான் தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 10ஆம் வீட்டு அதிபதி 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்பும். வாக்கு சாதுரியமுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் பிரமாதமாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அல்லது இளைய சகோதரருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்ல அமக்கலமாக எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு
மிக பிரகாசமாக நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். புதன் அங்கிருந்து மிதுனத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய வீடு அமையக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் என்று சொல்லலாம். மற்றபடி இந்த ராசிக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த மாணவ செல்வங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க தாங்க வின் பண்ணுவாங்க. இந்த சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் குருவும் சேர்ந்து இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நான் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். நான் ஒரு படத்தில் ஒரு சீரியல் பண்ணுறேன்னா இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். மற்றபடி தங்கம், துணிக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் போன்றவை ஷாப் பண்ணக்கூடிய, அதாவது கடை வியாபாரிகள், கடையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரம் சந்தோஷகரமாக செல்லக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெண்களால் அனுகூலம். செவ்வாய் வேறு இருக்கிறார். செவ்வாய் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய நிலை இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பாருங்கள், இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம். பாருங்கள், ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. மேன்மையாக இருக்கப் போகிறீர்கள். 11ஆம் இடத்தில் சுக்கிரன் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். 2ஆம் இடத்தை தனகாரகன் பார்க்கிறார். சனி விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். ராகு குருவும் 8இல் அமைந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்படி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி, தொழிலை பற்றி இருக்கிறதால, அதை பற்றியே சிந்தனை இருக்கிறதால நல்ல சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்கிறார். நீண்ட நாளாக திருமணத்துக்கு தள்ளி போயிருக்கோம். இப்போ திருமணம் ஏற்பாடாகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. பணம் பல வகையில் வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால்
10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ இந்த துலா ராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம், சந்தோஷம், பணம் பல வகையில் உங்கள் பையை நிரப்பும், பேங்க் பேலன்ஸை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது, வாக்குஸ்தானத்தை சனி பார்த்தால் இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களையும் முதல்ல வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இந்த 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் குரு பார்வையில் இருக்கிறதால பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். அப்போ உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். சொந்த தொழில் செய்யக்கூடிய, அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடிய தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவாக இயங்குவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்து அதிபதி புதன் 9ல் இருக்கார், சூரியனும் அங்கே 9ல் இருக்கார். காரகோ பாவனாஸ்தி ஆகிடுது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். 10ஆம் இடம் சுக்கிரன் இருப்பது மாபெரும் சிறப்பு. சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் அத்துணை பேர்களுக்கும் சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சீரியலோ இன்னொரு சினிமாவோ கூடுதலாக கிடச்சி அது சம்பாத்தியத்தை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. துணிக்கடை, நகைக்கடை போன்றவற்றை பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பேங்க்கு, வங்கி, அரசு கருவூலம், இது போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். 12ஆம் வீட்டு அதிபதி 9ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அமக்கலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் கடகத்தில், அதாவது 9ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார். பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் சந்திரன் ஒரு 2.25 நாள் விருச்சிகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிவர்த்தனை யோகம், செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் இருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் கொஞ்சம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, நினைச்ச காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம்.
தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நிலை. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் மேன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த குரு பார்வை அப்படின்னும் போது. ஆனாலும் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியாக இருக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துட்டு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாருங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். ஏன் உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் பாதியில் போய் நின்று போய் பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலை, மன உளைச்சல் தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி 6இல் குரு ஊரில் பகைன்னு சொன்னான். இருந்த போதிலும் உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அது எப்படி? அப்போது ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயம், ஆதரவு, சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு திருப்பு முனையான ஒரு வாரம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்கோ கொடுத்துருந்த வாய்ப்பு கை நழுவி உங்கள் கைக்கு வந்து சேரும். அதுதான் அங்கே இருக்கிற யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கிய நிறைவை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் குரு அதாவது 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. என்னதான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் நல்லது, சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும். அரசு உத்தியோகம் அப்படின்னும் பொழுது பார்த்திங்கன்னா தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் இன்டர்வியூ வந்ததுன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேலை வாய்ப்பும் கிடைக்கும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். மொத்தத்தில் உத்தியோக மேன்மை, தொழிலில் மேன்மை ஏற்பட்டு பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். நினைச்சதை சாதிக்க முடியும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஆன்மீகம், ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். மற்றபடி ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா கேதுவை பார்க்குறார் குரு. அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. அப்போது
சம்பாத்தியம், அதாவது வீட்டுக்கு வருமானம், வீட்டில் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை. இப்படி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்னதான் அர்த்தாசிரம சனி இருந்தாலும் இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. தனுசு ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியை மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் ராசியை பார்க்குறார். இப்போ 1, 5, 9 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார், 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ரொம்ப 7ஆம் இடத்த அதிபதி புதன் 7ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தனுர் ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம். பல வகையிலையும் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு அமக்கலமான ஒரு வாரமாக இந்த ராசிக்கு அமையப்போகிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள். தெளிவான சிந்தனை, சூழல், எண்ணங்கள் ஏற்பட போகிறது. நல்ல பணவரவு, பொருள் வரவு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சம், வங்கி கணக்கு உங்களுக்கு உயரப்போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் எதை தொட்டாலும் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு, 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் இடத்துல குருவும் ராகுவும் இணைந்திருப்பதால் புத்திர புத்திரிகளால் உங்களுக்கு அனுகூலம். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுன்னா கூட அவங்க நல்லா படித்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடம் புதன் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஆட்சி நிலையில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகங்கள். சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. புதாதித்ய யோகம். கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்னும் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு பொன்னான ஒரு வாரம். அது மட்டும் இல்லைங்க, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 9க்குடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். தொழிலை நீங்கள் விரிவாக்கம் செய்யலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்க போகிறார். 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழில் மிக மேன்மையை தரப்போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அது ரொம்ப மேன்மையை தரும், சலுகைகள் தரும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தருவார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சூழல் வந்தாச்சு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை, அதாவது ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், தான தர்மங்கள் செய்து வருவீர்கள். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம் இந்த வாரம். தனுர் ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, சரியாக உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கிரகங்கள் பெற்று தருகின்றன அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உங்களுக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ஆம் இடத்து அப்படின்னா குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே நன்மையில் முடியும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த வாரம். சூரியனும் புதனும் ராசியை பார்க்கிறார்கள். அப்போது தந்தையால் அனுகூலம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் உங்களுக்கு பெருமைகள் படப்போகிற அளவுக்கு ஆதாயங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கப் போகிறது.
மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். அரசாங்கத்தில் அதாவது அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அசையா சொத்துக்கள், அங்கே ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து போகணும். பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல், நல்ல பணவரவு பொருள் வரவு இருந்த போதிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், அஞ்சிக்குடையவன் 7ல் இருக்கிறதால காதல் வயப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இளஞ்சிட்டுக்கள் அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகள் உண்டு. மற்றபடி திருமணமானவர்கள் வேலை பார்க்குற இடத்துல, அலுவலகத்தில் அதாவது கொஞ்சம் எச்சரிக்கை. ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வரலாம். கடன் காட்சிகள் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன் உங்கள் தேக ஆரோக்கியம் கூட பாதிப்பு ஏற்படலாம். இருந்த போதிலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணத்துக்காக கிளைம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 10ஆம் இடம் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. புதுசாக தொழில் துவங்கணுன்னா தாராளமாக துவங்குங்க. நாங்கள் 7 சனி நடக்குது, எங்களுக்கு போய் தொழிலை பற்றி பேசுகிறீங்களே, இருக்கட்டும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் முதல் ரவுண்டு, அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். தொழில் ஆரம்பிங்க. நல்ல அமக்கலமாக போகும். நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குதிர்பாடாகி ஒரு வேலையில் போய் உக்காருவீங்க. ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இப்படி உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் செல்வாக்கு இருந்திருக்காது. யாரும் உங்களை மதிக்கலைங்கிற ஒரு மன பிரம்மம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உங்களை எல்லாரும் கூப்பிட்டு உங்களை சந்தேகம் கேட்பாங்க. அதிகாரி முதல் கொண்டு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலை பார்க்குற இடத்துல செல்வாக்கு பெருக போகிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது அப்படின்றதால இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் இந்த 7 சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். வண்டி வாகனங்கள் ஒரு ஆதாயத்தை தரும்னு எதிர்பார்ப்பீங்க. நீச்சமாக இருக்கிறதால கொஞ்சம், அதாவது உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும், இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடம் அஞ்சிக்குடையவன் 7ல் இருக்கிறார்.
குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். கலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு வாரம். வேலையே இல்லாதவங்களுக்கு வந்து கதவுகள் அதை வாய்ப்பை தட்டக்கூடிய அமைப்பு, கதவை தட்டக்கூடிய அமைப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும், கூடுதல் வாய்ப்பு கிடைச்சி நல்ல கூடுதலாக சம்பாத்தியம் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தொழிலையே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். இந்த வாரம் அமக்கலமாக இருக்கும். கும்பராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? ராசிநாதன் சனி பகவான் ராசியில் இருக்கிறார். ஆனால் கும்பராசிக்கு 7 சனி அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நல்லதே செய்யும். ஆனால் இந்த மகர கும்பராசிகளுக்கு மட்டும் 7 சனியும் சேர்த்து செய்யும். ஆனால் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர இன்னும் 27 ஆண்டுகள் ஆகும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள், கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் இது. கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். இருந்த போதிலும் ஜென்ம சனி என்பது பல நிலைகளில் இடைஞ்சல்களை தரக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே போனாலும் ஒரு தடங்கல்கள், இடையூறுகள், இடைஞ்சல்கள், ஏமாற்றங்கள். 7 சனினாலே அப்படி தான். ஒரு முறை போயிட்டு வந்தோமா சக்ஸஸ் ஆச்சான்னு இல்லை, 4 தடவை நடக்கணும். அதுதான் 7 சனி. முதல்ல நம்மளுடைய உடம்பு இடம் கொடுக்காது. ஒரு 40 வயசுக்கு மேலேன்னு வச்சிங்களேன், சின்ன வயசுக்காரங்களை நான் சொல்லலை, இடம் கொடுக்காது. ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் நாளைக்கு போய்க்கலாமே அப்படின்னு தோணும். அப்படி இந்த 7 சனி அதுவும் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பர்சன்டேஜ் ரொம்ப பெருசாக எடுக்க முடியாது, எதிர்பார்க்குற மார்க்கு வராது அந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஆனாலும் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு சனி பகவான் சொந்த வீடாக இருக்கிறதால சொந்த வீட்டுக்கு யாரும் எதுவும் கெடுதல் பண்ண மாட்டாங்க இல்லையா. இருந்தாலும் ஒரு சனி பகவான் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் மந்தன் என்று சொல்வதால் கொஞ்சம் படிப்பு விஷயங்களில் என்ன தான் நீங்கள் உழுது படித்தாலும் பெருசாக 100 மார்க் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 80-85 மார்க்கு தான் வரும். இதனால் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஆனால் 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டு போவோம். 19 வயசுக்கு மேலே 2வது சுற்று நடந்ததுன்னு சொன்னால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லை தொழில் பண்ணணுமா தொழில் பண்ணும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம். இப்படி வீடு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்குது, 2வது ரவுண்டு போயிட்டுருக்கு, வீடு எதிர்பார்ப்பீங்க, வீடு வாசல் அமையும். இப்படி நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு மட்டும் இருந்து பிரச்சனைகளை கொடுத்தார். இப்போ குருவும் இருக்கிறார். இளைய சகோதரம் உங்களுக்கு இப்போல்லாம் அவர் உங்களுக்கு உபகாரம் செய்ய ஆரம்பிப்பார். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இருந்த போதிலும் 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். ரிப்பேர் செலவு இருக்கும்.
அசையா சொத்துக்கள் கூட செலவு வைக்கும். திடீர்னு பார்த்தா டோர் போய் இப்போ கடை கண்ணி இருக்கும், அது கடையில் வந்து டோர் போயிடுச்சுன்னு டோர் மாற்றணும், இல்லை செவுரு வந்து ரொம்ப பழுதாயிடுச்சு அதை சரியாக மறுபடியும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது மாதிரி செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஆனால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பரிபூரண கடாட்சியம் கிடைக்கும். சூரியன் புதன் சேர்க்கை. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லாவே படிப்பாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களால் நல்லது நடக்கும். நண்பர்கள் வந்து உங்களுக்கு வேலைக்காகவோ இல்லை மற்ற தொழிலுக்காகவோ உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை வாழ்க்கை துணை மனைவியால் உதவி, இப்படி மனைவி வகையில் உதவி, இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். பாருங்கள், எனக்கு 50 வயசு ஆகிடுச்சி, நான் எங்கேயும் போனதில்லை, இப்போ எங்கேயாவது வெளிநாடு டூர் போகலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு யோசனை இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஏற்புடையதாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க, காசிக்கு போவீங்க, வெளிநாடு போவீங்க, சிங்கப்பூர் போவீங்க, மலேசியா போவீங்க. ஏன்னா 9ஆம் இடம் உங்களை வந்து வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 7.5 சனி நடந்த போதிலும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது, தொடாததெல்லாம் துலங்கப் போகிறது. 7.5 சனின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே அதே மைண்ட் செட்டப்லேயே அப்படியே இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருங்க, நல்லதே நடக்கும். விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த 7.5 சனி நடந்த போதிலும் உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல காசு பணம் பேங்க் பேலன்ஸ் உயரும். இடம் பூமி வீடு வாசல் கார் பங்களான்னு வசதி வாய்ப்புகளோடு வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தை இது ஏற்படுத்தி தரும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 26, 27, 28 சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி அற்புதமாக செயல்படுவீர்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். அப்போது வீண் போகாது. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்ற மாதிரி இன்புட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த வாரம் வெல்வது உறுதிங்க. மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் அந்த 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வருத்தத்தில் இருப்பீங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டாக இருக்கும்போது படிப்பில் ரொம்ப அக்கறை காட்டுங்க, நல்லா படிங்க. 4ஆம் இடத்து அதிபதி 4 ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார். இப்போ படிப்பு நல்லா வரும். கிராஸ்பிக் பவர் இந்த 7.5 சனி வந்துச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு அந்த அளவுக்கு ஒரு கிராஸ்பிக் பவர் இருக்கிறவங்க கூட ஏதோ மறதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் விழிப்புணர்ச்சியோடு ஒரு முறைக்கு 2 முறை படிங்க. படிக்கத்தான் எதுவுமே வந்து சாத்தியமாகும். மனசுக்கு அதில் போய் ஐக்கியமாகக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. நண்பர்களே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தேக ஆரோக்கியம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் மேம்பாடு ஏற்படும். கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடன்கள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக போகலாங்க. கண்டிப்பாக அந்த 2வது சுற்று நடக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சர்வன்மேட் அவங்கெல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க, நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசு அவங்கள பார்த்து கேட்கும். அந்த அளவுக்கு நல்ல
ஒரு பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் நான் ஜெயிக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாருங்கள், 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். பாக்கிய குறைவு ஏற்படும். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் அப்போ பாக்கிய குறைவு தானே. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன் இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் இந்த மீன ராசி இந்த 7 சனி நடந்தாலும் பயப்படாதீங்க. புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழிலை ஓப்பன் பண்ணுங்கள், ஆரம்பிங்க. தொழில் நல்லா போகும். என்னங்க 7 சனி நடக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க. டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஐயோ நம்ம ஜெயிக்க முடியுமா, இந்த போட்டியாக நிறைய போட்டி. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஏற்கனவே அங்கே 4 பேர் இருப்போம். இன்னும் நம்மளும் போய் அங்கே அவங்களுக்கு போட்டியாக இருக்க போகிறோம். அதில் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம எப்போவுமே நம்ம வெல்வதில்லை, நாம் வெல்வதில்லை. நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு வென்று கொடுக்கிறது. டைம் இஸ் அ ஃபேக்டர். ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் அது கண்டிப்பாக நம்ம சாதிக்க முடியும். நம்ம இல்லை, கிரகங்கள் சாதித்து கொடுக்கும். அப்போது இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறது அப்படின்னு சொன்னாலே இது ஒரு வருஷம் அங்கே தான் இருப்பார். குரு 2ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறாரு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழில் ரொம்ப நல்ல பிரமாதமாக போய் நல்ல சம்பாத்தியம் ஏற்படுத்தி தரும். 7 சனியினுடைய ஒரு பாதிப்பு உங்கள் அளவுக்கு பெருசாக இருக்காது. உத்தியோகத்துக்காக படித்து முடிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ். எந்த துறையில் நீங்கள் போய் வேலை பார்க்கணுமோ அந்த துறை உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியப்படும். ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்ருக்கேங்க, எனக்கு எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நான் எங்கேயோ ரிமோட்டில் வேலை பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சரில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க. நல்லா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு. ஒன்று நீங்கள் மாறி வேறு இடத்துக்கு போயிடுவீங்க, இல்லை அதை மற்ற டோட்டலாக எல்லோரும் மாறி அங்கே புதுசாக வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்படும். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.